ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலையை வச்சு செஞ்சுருக்கோம். சாதாரண டீ பவுடர் வச்சு தான் இந்த ஹெடையை நம்ம பண்ணியிருக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. எப்படி சொல்லலாம் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 ஸ்பூன் டீ பவுடர் நல்லா நெரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டீ பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. மசாலா டீ பவுடர்லாம் வேண்டாம். அதே சமயத்தில் க்ரீன் டீ பவுடரும் நமக்கு வேண்டாம். சாதா டீ பவுடர் மட்டும் 5 ஸ்பூன் எடுத்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கருப்பாக அந்த டீ பவுடர் நிறம் நமக்கு மாறி வரணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா டீ பவுடர் நல்ல முடி வளர்ச்சிக்கு யூஸான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா செடிகளுக்கே டீ பவுடர் போடுவாங்க நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளுடைய ஹேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாயமாக, அதாவது கலரிங் நல்லா நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் முடியும் கொட்டாமல் பாதுகாத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா புகை கிளம்பி ஆனால் வரும், வீடு முழுசு வரும். நீங்கள் இதை எடுத்து வெளியில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா ஆறினாத்தான் நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ அதை ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் இந்த பவுலில் ஒரு 3/4 பவுல் வர மாதிரி கருவேப்பிலை இலையை போட்டுக்குவோம். கருவேப்பிலை இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 கொத்து வர அளவுக்கு நல்லாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 5 ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துருக்கோம். அதுக்கு அவ்வளோ வேணும். நல்லா உருவி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். கருவேப்பிலை இலை நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால உங்களுடைய ஹேரை நல்லா பாதுகாத்து வச்சுக்கோம். அதே சமயத்தில் உங்களுடைய முடியை கருமையாகவே வச்சுக்கும். இப்போ புதுசாக ஒரு முடி, அதாவது பேபி ஹேர் வருது அப்படின்னா கூட அது கருமையாக மட்டும்தான் வளரும், கிரே ஹேர் வளராதுங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நொங்கு எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நொங்கு சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன். இந்த 3 தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். நொங்கு ஏன் எடுத்துருக்கோன்னா, உங்களுடைய தலை இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சில பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த நொங்கு யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா குளுமையாக இருக்கும் உங்களுடைய தலை. இப்போ இது 3 பொருளையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். அரிசி வடித்த கஞ்சியும் நல்ல ஒரு அதாவது திக்னஸ் நமக்கு கொடுக்கும், முடி வெள்ளதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இது ஒரு இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். நம்ம ஹேர் டேங்கிறனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ இது நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துவேன். அதனால் வடிகட்ட மாட்டேன். நீங்கள் ஆனால் நீங்கள் ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் அரைச்சாவே போதும், நல்லா நைஸாக உங்களுக்கு அரைஞ்சி வந்துடுங்க. இப்போ அதை ரெடியாக இருக்கட்டும். இப்போ நமக்கு டீ பவுட்ரு நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பவுட்ரு நல்லா நைஸாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. டீ பவுட்ரு ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட் ப்ராடக்ட் தான். அதனால் நீங்கள் சீக்கிரமாக நல்லாவே அரைஞ்சிரும். ஜலிக்கணும்னு தேவை கிடையாது. நல்லா மட்டும் நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணி அதையும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ இந்த ஹேடை எப்படி இது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இங்கே எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை டக்குன்னு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த நொங்கு வச்சு உங்களுடைய ஹேர் செய்யும்போது உங்களுடைய தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு ஸ்பிட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறது கூட டக்குன்னு உங்களுக்கு சரியாயிடுங்க. இப்போ இரும்பு கடாயில் 1 டம்ளர் மட்டும் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட், அந்த நொங்கு, அரிசி வடித்த கஞ்சி, அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே வருவோம். இது உங்களுக்கே தெரியும். இந்த 3 பொருள் பாருங்கள், இரும்பு பாத்திரத்தில் போகும்போது இது கிளறி பார்க்கும்போது உங்களுக்கு கலர் டக்குன்னு, அதாவது ஒரு செகண்ட்லேயே கலர் சேஞ்சிங் உங்களுக்கு தெரியும். ஹீட் நல்லா ஹையாக வச்சு நீங்கள் கிளறி பார்க்கும்போதே தெரியும். நல்லா பச்சை கலரில் உங்களுக்கு நல்லாவே கலர் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருங்க. இது கூடவே நல்லா பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்ச, அதாவது அரைச்சி வச்ச டீ பவுடரை நம்ம அதில் போட்டுக்குவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மிச்சம் ஆகத செய்யும். இது நமக்கு ஹேர் டேக்கு பதம் எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்ல கலர் கிடைக்கும். இந்த டீ பவுடர் வச்சு இந்த 3 ப்ராடக்ட் வச்சு நீங்கள் செய்கிற ஹேர் டை
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அடுத்து ஷாம்பு நீங்கள் போட்டால் கூட அப்படியே இந்த ஹேரில் இந்த ஹேர் டை வந்து நிற்கும். அந்தளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஹேர் டை. இப்போ இது நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டுங்க. நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பின்ன நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆன பின்னாடி பார்க்கும்போது அப்படியே சும்மா ரோடில் இருக்கிற தார் கலரில் உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லாவே குட் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே இரும்பு கடையில் நீங்கள் ஒரு வாரம் அப்படியே நீங்கள் விட்டுட்டா கூட ஒன்றும் ஆகாது. அப்பப்போ மட்டும் கொஞ்சம் லேசாக ஹீட் மட்டும் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இதில் ஆயிலும் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுல டைரெக்டாக சாஃப்டாக நல்ல அழுக்கு இல்லாத ஒரு ஹேரில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய தனியாக நல்லா பஞ்சு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த ஹேடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்கேல்பில் இருந்தே தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கே அந்த ஹெட்டில் வந்து நல்லா அதாவது நல்லா கூலிங்காக இருக்கும். இது ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இந்த நொங்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கூடாது. எனக்கு இல்லை, எனக்கு வந்து நல்லா நார்மலான பாடி கண்டிஷன் தான் என்னுடைய ஹேர் கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் நொங்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹீட், அதாவது அதனுடைய ஹேர் வந்து ஹீட்டாக இருக்குன்னே சொல்கிறாங்க. அந்த ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் இந்த நொங்கு ஆட் பண்ணி இந்த ஹேடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து அப்படியே 1.5 மணி நேரம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கையில் எடுத்து நீங்கள் பண்ண வேணாம். நல்ல ஹேர் டை ப்ரஷ் வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.